வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் காசிமேட்டோட சின்ன மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபைபர் போட்டில் பிடிக்கிற மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் ஏலம் விடுவாங்க. அதனால் வந்து மீன்களோட ரேட் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே போய்ட்டு மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரியவர் அப்படியே போட்டானா 14,000 பெரியவர் அப்படியே போட்டான். சொல்லிக்கிறேன் கேளுங்க, 3 இன்ச்சு சொன்னேன் கேளுங்க. 14,800 நீங்கள் காசிமேட்டுக்கெல்லாம் மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் விடிய காத்தால் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா அப்போ ஒரு ரேட்டில் கிடைக்கும். நீங்கள் ஒரு 7 மணி 8 மணி போனீங்கன்னா அப்போ ஒரு ரேட்டில் கிடைக்கும். விடிய காத்தால் வாங்குகிற மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். நீங்கள் 8 மணிக்கு மேலே வாங்கினீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா வந்து அவங்க அந்த ஏலத்தில் எடுத்து இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் கொஞ்சம் மீன் ரேட்லாம் அதிகமாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஏலத்தில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீன் ரேட்லாம் கம்மியாகவே வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மீனோட பேர் வந்து அரக்கோலா மீனுங்க. பார்க்குறதுக்கு வஞ்சரம் மாதிரியே இருக்கும். வஞ்சரம் மீன் சொல்லி தான் விற்பாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சரம் மீன் சொல்லி தான் விற்றாங்க. 4,000 ரூபான்னு சொன்னாங்க. அவர் வந்து ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கலை. இந்த மீன் வந்து அரக்கோலா மீன், நல்லா பார்த்துக்குங்க. விடமாட்டேன். 700 ரூபாலாம் 700 ரூபாய்க்கே விட மாட்டேன். இன்னும் குறைச்சி விடுவா. 750 700 விட மாட்டேன். கேக்குறாங்க உள்ள 750 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 800. எங்க பைய பிரிக்கிறா? 1,500 ரூபா. இல்லப்பா 150
ஓடியா 400 சீலா 400 ஆமா சீலா 400 ஓடியா 300 ரெண்டு பெரிய 300 இந்த மடக்கண்டல் மீன்லாம் பாருங்கள் ரேட்டு வந்து 1000 ரூபாய் சொல்லி 800 ரூபாய் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறக்கோலா பார்த்தீங்கன்னா 300 ரூபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரா இருக்குது. சொரா பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. அந்த சொரா மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கடைசியாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்துட்டு இந்த கடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூடை வந்து 300 ரூபாங்க. 2 கூடையாக எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு 500 ரூபாய்க்கு தருவாங்க. அதே மாதிரி தான் நெத்திலையும் ஒரு கூடை எடுத்திங்கன்னா 300 ரூபா, 2 கூடை எடுத்திங்கன்னா வந்து 500 ரூபா. சின்ன சின்ன சங்கரா மீன்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபா தான். இந்த கூர் இறலாம் பார்த்தீங்கன்னா 800 ரூபாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாபல் மீன் இருக்குது பாருங்கள், அந்த கூர் வந்து 2500 ரூபா. நீங்கள் வந்து சின்ன சின்ன மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக இங்கே வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு மீன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த ஃபைபர் போட்டு வந்து எடுத்து அப்படியே சேல்ஸ் பண்ணுவாங்க. கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள், சரியான கூட்டம். ஏன் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மீன்கள் வந்து அதிகமாக ஏலம் விடுவாங்க. இந்த மாதிரி டைமில் வந்து 8 மணி டைமில் வந்து மீன்கள் அதிகமாக ஏலம் விடுவாங்க. இந்த மாதிரி ஏலத்தில் நீங்கள் எடுக்கும் போது மீன் ரேட் வந்து கம்மியாக வாங்கலாம், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனால தான் இந்த கூட்டம். நீங்கள் வந்து யாரும் இங்கே மீன் வாங்கணும்னு ஒரு வாட்டி வந்து வாங்கி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கூட நெத்திலி மீன் வந்து 2500 ரூபாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை மீன் வந்து 1500 ரூபா. வியாபாரிங்க தான் இது அதிகமாக வாங்குவோம், நம்ம வாங்கினா இது யூஸ் கிடையாது. ஏன்னா நிறையா இருக்குது பாருங்கள், ஒரு கூட ஃபுல்லாகவே இருக்குது மீன். அதனால் வந்து மீனில் வந்து நல்லா தரமாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மளாம் வந்து 2000 3000 சொல்லி விற்கிறாங்க. 1000 சொல்லி 1000 போனாங்க. அது கூட 13000 ரூபாய் வந்துடும். நான் போகும்போது வஞ்சர மீனே பார்த்தீங்கன்னா அதிக அளவு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் வஞ்சர மீனோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிலோ வந்து 1000 ரூபாய் 800 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சின்ன சைஸு, பெரிய சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா அந்த மாதிரி ரேட் போச்சு வஞ்சர மீன். மற்றபடி பார்த்தீங்கன்னா சின்ன மீன்கள்லாம் அதிக அளவிலே இருந்தது. இந்த நண்டு பாருங்கள், இந்த நண்டு வந்து களி நண்டு. இந்த நண்டுலாம் பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 650 ரூபா ஸ்டார்ட் ஆகுதுங்க. 650 750 1000 ரூபாய்க்கு கூட நண்டு இருக்குது. பெரிய பெரிய நண்டுலாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போகுது. நண்டோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் சீக்கிரமாக வந்துடுங்க காசிமேட்டில். அப்போ தான் வந்து உங்களுக்கு மீன்லாம் வந்து கம்மியாகவும் கிடைக்குது. இல்லைனா கொஞ்சம் ரேட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கலாம் மக்களை. நன்றி.